அருணையனார் பெருமான் மொத்தம் 16,000 திருப்புகழ் பாடல் கொடுத்தாலும் நம்மக்கிட்ட கிடச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 உட்பட்ட பாடல்கள் தான். அதுலேயும் ரொம்ப தெளிவாக ரொம்ப விரிவாக இருக்கிற பாடல்கள் வந்து ஒரு 1100 1200 மட்டும்தான். திருப்பம் தரும் திருப்புகழை 29வது பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நான் வந்து சொல்லி ஆகணும். அந்த கதை வந்து என்னென்னா, இது ஒரு உண்மை சம்பவம். கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார், ஆந்திராவில் இருக்கார். அவர் நம்ம பெரிய ஒரு அற்புதமான மகான், பெரிய மகா புருஷர், சித்தர், ஞானி. என்னோட குருநாதர் சொல்லுவார், உடல் ஒழுக்கம் நீ எப்படி ஒன்றாலும் இரு, ஆனால் ஆன்ம ஒழுக்கம் 10 நிமிஷம் நீ வடபழனி கோயிலில் இருந்தாலும், திருத்தணி கோயிலில் இருந்தாலும், திருச்செந்தூர் கோயிலில் இருந்தாலும், அந்த 10 நிமிஷம் நீ வேறு எதுவுமே நினைக்காம முருகனை நினைக்கிறியா? எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கம்மா. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும், எல்லா மோசமான விலைகளையும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பாதிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிடுங்க என்கிட்ட. நம்ம இன்றைக்கி வந்து பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து பெரிய பிரச்சனை மக்கள் சொல்ல வர்றது வந்து பணப்பிரச்சனை. ஆனால் பணப்பிரச்சனையோட பெரிய பிரச்சனை நோய் பிரச்சனை, நோய் பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனை மனப்பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் கிட்டத்தட்ட 28 பாடல்கள் வந்து தங்கு தடையின்றி சின்ன சின்ன சோதனைகள் மட்டும் வந்துச்சு. ஆனால் அதை வந்து முருக பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் இந்த 29வது பாடல் கொண்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் வந்து 51 பாடல் திருப்புகழ் பாடல் தரேன் சார். அருணையனார் பெருமான் மொத்தம் 16,000 திருப்புகழ் பாடல் கொடுத்தாலும் நம்மக்கிட்ட கிடச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 உட்பட்ட பாடல்கள் தான். அதுலேயும் ரொம்ப தெளிவாக ரொம்ப விரிவாக இருக்கிற பாடல்கள் வந்து ஒரு 1100 1200 மட்டும்தான். அதில் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் தேர்வு செய்து ஒரு 51 பாடல்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சார்னு சொல்லி தான் குமுதம் பக்தி குடும்பத்தில் நான் பேசி திருப்பம் தரும் திருப்புகழ்னு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய முருகர் ஆராய்ச்சின்னு கர்ம ஆராய்ச்சின்னு என்ன உணரும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, ஒரு ரகசியத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. அது பிரபஞ்ச ரகசியமோ இயற்கை ரகசியமோ அப்படின்னு இருக்கும்போது இயற்கை வந்து அவ்வளோ செய்தியில் அனுமதிக்காது. பல்வேறு விதமான துன்பங்கள் சோதனையை கொடுத்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வந்து உருவாக்கி இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்கடிக்க வச்சிடும். இது உண்மை. அதே மாதிரி தான் இப்போ கூட நீங்கள் இந்த பார்க்குற காணொலிருந்து 2வது டேக்கு. முதல் டேக்லேயே நான் சொன்னேன் வந்து மைக்கு சரியாக செக் பண்ணிக்கிங்க. என்னோடய அமைப்பு அப்படி. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனலில் நான் வந்து இயற்கை ரகசியம்னு சொல்லி பேச போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஏன் வரல டெலிகாஸ்ட் பண்ணலன்னு கேட்குறப்போ டெலீட் ஆகிடுச்சுன்னாங்க. இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு இவரும் எல்லாம் எடுத்துகிட்டு பேச போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, மைக்கு வேலை செய்யலை சார்னு சொல்லி இப்போ திரும்ப மைக்கு 2வது செட் பண்ணி திரும்ப எடுக்கிறோம் இந்த காணொலி. திருப்பம் தரும் திருப்புகழை 29வது பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை நான் வந்து சொல்லி ஆகணும். அந்த கதை வந்து என்னென்னா, இது ஒரு உண்மை சம்பவம். கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார், ஆந்திராவில் இருக்கார். அவர் நம்ம பெரிய ஒரு அற்புதமான மகான், பெரிய மகா புருஷர், சித்தர், ஞானி. விரைவில் அவரோட இருப்பிடத்துக்கு போய் தரிசனம் பண்ண போகிறேன். அவர் வந்து ஒரு உபதேசம் செய்கிறார் தன் சீடர்களுக்காக. அந்த உபதேசம் செய்கிறப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொன்ன எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு திருடன், ரொம்ப மோசமானவன், ரொம்ப கெட்ட எண்ணம் உள்ளவன், தப்பு பண்ணுறான், அவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்றாரு. அப்போ அந்த மந்திரத்தை உபதேசிக்கும் போது அந்த வழியாக போன ஒரு திருடனும் அந்த மந்திரத்தை வந்து கேட்டுறாரு. கேட்டதுக்கப்புறம் இந்த திருடன் கேட்குறத வந்து இன்னொரு அந்த சீடர் வந்து பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ மோசமானவனும் வந்து ஐயா சொன்ன மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திர உபதேசம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீடர் வந்து ஐயா கிட்ட போய் கேட்குறாரு, சித்தர் ஐயா கிட்ட, நீங்கள் வந்து சொன்னீங்களே நல்லவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டவன் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போகலான்னா, அப்போ நான்லாம் ஏன் நல்லவனாக இருக்கணும்? தப்பு பண்ணுறவன் மோசமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கான், நான் ஒழுக்கமாக இருக்கேன், உங்கள் சீடர் இருக்கன்றப்போ எனக்கும் பல விதமான கஷ்டங்கள்லாம் வருது. இது எந்த விதத்தில் நியாயம்? இது இறைவன் செயலா? இது எப்படி வந்து நீங்கள் நல்லதுன்னு சொல்லுவீங்க? எல்லா மோசமானவனும் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லிட்டு போகலன்னா அப்போ சாமியை கும்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு சித்தராயிட்ட வந்து கேட்குறாரு. கேட்குறப்போ எல்லாம் கேட்டு ஒரு கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள் சொன்னார், நான் வந்து எல்லாருக்கும் உண்டான மந்திரத்தை தான் சொன்னேன். இறைவன் முன்னாடி வந்து நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் பாவம் புண்ணியம் செஞ்சவன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் இறைவன் சமமாக தான் பார்ப்பார். ஆனால் இந்த மந்திரத்தை சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கெட்டவன் சாகிறப்போ இந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வராது. இயற்கை அவனுக்கு ஞாபகப்படுத்தாது, அவனோட விதி வந்து ஞாபகப்படுத்தாது. ஆனால் ஒரு நல்லவன் சாகிறப்போ இந்த மந்திரம் சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இயற்கையை ஞாபகப்படுத்தி அந்த விதியை ஞாபகப்படுத்தி அவனை சொர்க்கத்துக்கு போக வைக்குங்கன்னா இதான் நான் வித்தியாசம்னாரு.
இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இறைவன் எல்லாரையும் சமமாக பார்த்தாலும் இயற்கையை வந்து அவரவர் தண்டனை அவரவர் வினைக்கு ஏற்ப சில விஷயங்களை வந்து கொடுக்கும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ண வரீங்க, நிறைய பேர் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. திருப்பம் தரும் திருப்புகழ் பாட்டை கேட்டு நிறைய பேர் வாழ்க்கை மாறுது, அதில் நல்லவங்க வாழ்க்கை மாறுது, கெட்டவங்க வாழ்க்கை மாறுதுன்றப்போ, இதுக்கெல்லாம் காரணமானவங்க யார்? ஜேஎஸ்கே கோபின்னு ஒருத்தர் திருப்புகழ் நிகழ்ச்சி பேசுகிறாரு. அவரை பற்றி அவர் இதை வந்து விரிவாக சொல்கிறாரு. இது மூலயமா மக்கள் வந்து கேட்குறாங்கன்றப்போ நம்மளை வந்து முடக்க தான் இயற்கை ரொம்ப பார்க்கும். அப்படி தான் 2 வாரம் தடங்கலாகி பல சோதனைகள் தாண்டி இப்போது திருப்பம் தரும் திருப்புகழ் 29வது பாடல் வந்து பார்க்குறோம். இந்த 29வது பாடல் வந்து என்ன பாடல்னா, இதுக்கு முதல்ல வச்ச தலைப்பே வந்து வேற. நல் ஒழுக்கத்துடன் வாழ கந்தனை வேண்டி படிக்க வேண்டிய திருப்புகழ் இருந்துச்சு. நான் தான் அந்த நல் ஒழுக்கன்றதை எடுத்துருங்க. இறைவன் முன்னாடி எல்லாருமே சமம்ன்றப்ப நீங்கள் ஒழுக்கன்றதை வந்து எதை சொல்லுவீங்க? ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணுற ஒரு விலைமாதர் ஒரு பெண்ணும் கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு நல்ல இதில் நல்லது கெட்டது அப்படி சொல்லக்கூடாது. உதாரணத்துக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பொண்ணாக இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போகிறப்போ, இறைவன் வந்து இந்த பொண்ணு கேட்குற வரத்தை கொடுப்பாரு, விலைமாதர் பொண்ணு கேட்குற வரத்தை கொடுக்க மாட்டார், அவங்கள பார்க்கவே மாட்டான்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இறைவன் முன்னாடி 2 பேருமே ஒரே முருக பக்தர் தான், ஒரே பெண் தான். அவங்க யார் என்ன கேட்குறாங்களோ அவர் இறைவன் கொடுக்கறது தான் அவருக்கு நியதி நியாயமே. நீங்கள் வந்து எப்போ இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ, எப்போ வந்து இவர் இப்படி தான் கணிக்கிறீங்களோ, அப்பயும் உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு தப்பு செய்யக்கூடியவரோ, இல்லை அந்த மாதிரி ஒரு தப்பு சொல்லக்கூடியவரோ அடுத்த சந்தையில் பிறக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் மனிதர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒழுக்கம் சார்ந்து யாரையும் சொல்லக்கூடாது. பக்தி வேறு, ஒழுக்கம் வேறு. என்னோட குருநாதர் சொல்லுவார், உடல் ஒழுக்கம் நீ எப்படி ஒன்றாலும் இரு, ஆனால் ஆன்ம ஒழுக்கம் 10 நிமிஷம் நீ வடபழனி கோயில் இருந்தாலும், திருத்தணி கோயில் இருந்தாலும், திருச்செந்தூர் கோயில் இருந்தாலும், அந்த 10 நிமிஷம் நீ வேறு எதுவுமே நினைக்காம முருகனை நினைக்கிறியா? நான் என்னோடய சினிமா வாழ்க்கையில் இருக்கும் போதாலும் சரி, அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் போதாலும் சரி, எல்லாத்துலேயுமே என்னோடய சந்தோஷம், என்னோடய என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே மற்றவங்களை பாதிக்காத வகையில் இருக்கும். அதேமாரி நான் வந்து அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, பக்தி சார்ந்த ஒரு வரப்போ என்னோடய கான்சியஸ் மொத்தம் இறைவன் மேலே தான் இருக்கும். 1/2 ஹவர் நீங்கள் கோயிலில் இருந்தாலும் 1/2 மணி நேரம் முருகனை நினைங்க. 5 நிமிஷம் இருந்தாலும் 5 நிமிஷம் மட்டும் முருகனை நினைங்க. முருகருக்கு உண்டான மந்திரம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் மனசை கொண்டு போங்க. ஆனால் சதா சர்வ காலமும் நீங்கள் இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டே உள்ளே இருக்குங்க பாருங்கள். அதுதான் பெரிய ஒரு சக்தி உள்ள ஒரு வழிபாடு. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகல, பரிகாரம் பண்ணுறோம், பரிகாரம் பண்ணலை, இறைவனுக்கு வந்து தீபாராதனை காட்டுறோம், காட்டல, சாமிக்கு விளக்கேற்றுறோம், விளக்கேற்றுறோம், அதெல்லாம் 2வது தான். ஆனால் உங்கள் ஆன்ம ஒழுக்கம்ன்றது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல், யாரையுமே கேவலமாக பார்க்காம, யாரையுமே தாழ்த்தி பார்க்காம இருக்கும்போது அந்த ஆன்ம ஒழுக்கம்னு ஒன்று வரும். அதில் இந்த ஒழுக்கன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு, ஸோ இந்த ஒழுக்கத்துடன் வாழ அப்படின்ற தலைப்பை எடுத்துகிட்டு, கண்ணியத்துடன் வாழ, கண்ணியத்துடன் இருக்க கந்தனை வேண்டி பாட வேண்டிய திருப்புகழ் பாடல் மாற்ற சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்பயும் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிற முருக பக்தர் வந்து நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படிலாம் செஞ்சுட்டேனே, இப்படியெல்லாம் நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன்றப்போ நான் சொல்லுவேன், ஐயா இதை நீங்கள் எப்போ தவறுன்னு நினைக்கிறீங்களோ அப்போயே அதுக்கு உண்டான பாவம் வந்து சார் ஒன்று. இன்னொன்று வந்து நான் வந்து கர்ம ஆராய்ச்சியில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது, அது முருக பக்தர்கள் மட்டும் கிடையாது, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா விதமான கலப்பான எல்லா மனிதர்கள் கூடயும் பேசுகிறப்போ நான் உணர்ந்தது என்னென்னா, இந்த மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஆறுதல் அடையுது. அது மாத்திரையோ, இல்லை சாப்பாடோ, இல்லை வந்து போதையோ, இல்லை வந்து எங்கேயாவது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதோ, இல்லை கோயிலுக்கு போகிறதோ, இல்லை வந்து நீங்கள் சாமியை பக்கத்தில் ரொம்ப வழிபடுறதோ, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மனித மனம் வந்து ரொம்ப ஆறுதலாகவும் மனம் வந்து இளைப்பாறுது. எங்கன்னா, நம்ம செஞ்ச தவறை, நம்ம பண்ண குற்றத்தை, நம்ம பண்ண பாவங்களை, நம்ம பண்ண மோசமான விஷயங்களை யார்கிட்டையாவது சொல்லணும். அந்த யார்கிட்டையாவது நம்ம மனசு விட்டு எல்லாத்தையுமே சொல்கிறப்ப அந்த மனித மனம் வந்து ஆறுதல் அடையுது. அதனால் வந்து நான் வந்து யாராவது நான் இப்படிலாம் பண்ணுறேன்னா நான் நிதானமாக எல்லாத்தையுமே கேட்பேன். எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கம்மா, உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும், எல்லா மோசமான விளைவுகளையும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பாதிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லிடுங்க என்கிட்ட. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சக்தி வந்து வேறு எந்த மாத்திரை மருந்தாலும் தர முடியாது. இதோட கான்செப்ட் தான் அந்த பாவ மன்னிப்பு கான்செப்ட். நீங்கள் வந்து ஒருத்தர் நம்ம எல்லா மோசமான விஷயம் சொல்கிறப்போ நம்ம மனித மனம் ரொம்ப லேசாகிடும். மனித மனம் லேசாக இருந்தாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கிடச்சிரும். அப்போது வந்து எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் இதை வந்து ஒரு ஒழுக்க குறைவான செயலாவோ, இல்லை மோசமான செயலாவோ பார்க்காதீங்க. தவறு பண்ணுறது எல்லாருமே சகஜம், இயல்பு. நானும் தப்பு பண்ணியிருக்கேன், நானும் மோசமான விஷயங்களில் வந்து இருந்திருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை மனம் வந்து மாறிடும். இதெல்லாம் மாயை, இதெல்லாமே வந்து பொய், இதெல்லாமே வந்து ஒரு காணல் நீர் போன்றது, முருகர் மட்டும்தான் நிஜம் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த முருகருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியாது. அப்படி அந்த ஒழுக்கமின்மை இல்லை அப்படின்லாம் நீங்கள் யாரும் குழப்பமடையாமல், இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பண்ணியிருந்தாலும், உங்கள் மனசுக்கு உங்கள் முருகர்கிட்ட கொண்டு வந்து முருகர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. நான் இந்த தப்பில் முருகருக்கு தெரிந்தாலும் நீங்கள் மனசு விட்டே சொல்லுங்கள். இல்லையா,
எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை நேசிக்கிறவங்க, உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கவங்ககிட்ட, உங்க மனசுல இருக்கிற எல்லா தவறுகளையும், எல்லா மோசமான விஷயங்களையும் சொல்லிருங்க. இவங்க சொன்னா என்ன நெனச்சுப்பாங்க? இவங்க எப்படியா நம்மள வந்து இப்படி தப்பா சொன்னா விட்டு போடாமன்னு நெனைக்காதீங்க. நோயோட வாழ்றத விட, மோசமான பிரச்சனைகளோட வாழ்றத விட, நம்ம ஒரு குற்றம் பண்ணிட்டோம், ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த மனசுல சதா சர்வகாலம் நெனச்சு நெனச்சு வாழ்றது தான் ஒரு பெரிய துன்பம். அதனால இனிமேல் அந்த மாரி மனசுல எதையும் வச்சுக்காம, எல்லாத்தையுமே நீங்க வெளியில கொட்டிருங்க. எல்லாத்தையுமே இப்ப இருக்கிற ரொம்ப மோசமான மனநிலையில இருக்கிற அந்த ஒழுக்க குறைபாடான செயலோ, இல்ல வந்து மோசமான செயலோ, இப்படி இருந்தா நம்மள முருகர் பார்க்க மாட்டாரோ, இப்படி இருந்தா நம்ம கோயிலுக்கு போனா நம்மளுக்கு வந்து முருகர் வரம் குடுக்க மாட்டார் அப்படின்னு நெனைக்காதீங்க. முருகர் முன்னாடி எல்லா ஜீவராசிகளுமே சமம் தான். அதில நம்ம மனிதர்களா இருக்கும்போது அவர் எல்லாத்தையுமே ஒரே கையில ஒரே சமமா தான் பார்க்குறாரு. நீங்க அவரு முன்னாடி வந்து எந்த பார்ஷியாலிட்டியும் நெனைக்காதீங்க. அதுக்காக தான் வந்து எல்லா தெய்வமும் என்ன சொல்ல சமநிலையாரு, சமநிலையாரான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலியுகத்தில எதிர்காலத்தில மனிதர்கள் இந்த மாரி துன்பப்படுவாங்க. மனிதர்களுக்கு இப்படி ஒரு சஞ்சலம் வரும், இப்படி ஒரு சபலையின்மை வரும். மனிதன் வந்து பக்தி நிலைப்பாட்டில குழப்பமா இருப்பான். அப்படின்ற மாரிலாம் எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே உணர்ந்து தான் தெய்வ பிறவி, முருகர் அவதாரம், முருகரே அவர் மனசுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்த தோன்ற வச்சு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் குடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். கண்ணியத்துடன் வாழ கந்தனை பாட வேண்டிய திருப்புகழ். என்கிட்ட வந்து நான் வந்து முருகர் ஆராய்ச்சியில நான் பயணப்படாத இடங்களே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நெறைய இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடங்கள் வந்து சமூக வலைதளத்தில பதிவு செஞ்சிருக்கேன். ஒரு சில சமூக வலைதளத்தில பதிவு செஞ்சாம இருக்கேன். எங்க போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அசைவ வழிபாடு இருந்திருக்கும். பலி வழிபாடு இருந்திருக்கும். அப்போ முருக பக்தர்கள் அசைவம் சாப்பிடலாமா வேண்டான்றப்போ கண்டிப்பா சாப்பிடலாம். இது நீங்க வந்து தெய்வத்துக்கும், அசைவத்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. வள்ளலார் ஐயா வந்து ஜீவகாருண்யம் ஏன் சொன்னார்னா, நீ அடிப்படையில இருந்து நீ ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க எப்போ கருணையா மாறியோ, அப்போ உன் வாழ்க்கையே ரொம்ப கருணையா மாறிடும். எல்லா விதத்திலும் நீ ரொம்ப கருணையா மாறிட்ட இயற்கை உனக்கு இன்னும் எல்லா விஷயத்தையும் குடுக்கும். இது ஒரு பெரிய மகா உண்மை. இந்த உண்மை தான் வள்ளலார் ஐயா சொன்னார். ஜீவகாருண்யமா இருன்னு சொல்ட்டு. ஆனா நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில, கர்ம ஆராய்ச்சியில உணர்ந்தது என்னன்னா, மனிதன் வந்து நான் வந்து ஆடு சாப்பிட மாட்டேன், கோழி சாப்பிட மாட்டேன், எந்த உயிரையும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தோட வாழ்ற ஒரு மனிதன், தன் மனைவியோ, தன் அம்மாவையோ, தன் தந்தையோ, இல்ல அண்ணனையோ, தம்பியோ, இல்ல கீழ வேலை செய்றவனையோ, "ஏய் ச்சீ! உனக்கு அறிவு இருக்கா? நீலாம் என்ன முட்டாள் நீ" அப்படின்னு திட்டும்போது அந்த ஆன்மா துன்பப்படுதுல்ல. அந்த ஆன்மா துன்பப்படுறது தான் ஒரு பெரிய பாவம். இதெல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன். ஆனா இப்படி இருப்பான் அப்படின்னா, அதோட ஒரு பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. சக மனிதனை, சக மனிதனோட ஆன்மாவ துன்பப்படுத்துறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பாவம். அத தான் ஒழுங்கா நம்ம பார்த்துக்கணும். சக மனிதன் பாதிக்காத அளவுக்கு உன் சந்தோஷம் இருக்கணும். எந்த விதத்திலயும் உன்னோட சந்தோஷம் வந்து இன்னொரு மனிதன பாதிக்கப்பட்டுறக்கூடாது. இதுதான் கண்ணியத்தோட வாழ்றதுன்றது. இந்த கண்ணியத்தோட வாழ்றது வந்து நம்ம சிறு வயது முதலே இப்ப நான் இந்த ஒரு 25 வயசுல இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுது. இல்ல ஒரு 50 வயசுல தெரியுது. இல்ல ஒரு 10 வயசுல தெரியுதுன்னா, உங்களோட வம்சாவழிகள் உங்க தலைமுறைக்கு வந்து இந்த பாட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த பாடல் நம்ம படிக்க நம்ம மனசுக்குள்ள நம்மளோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கண்ணியமா மாற ஆரம்பிக்கும். மனசாட்சி கண்ணியமா மாறிட்டாலே பெரும்பாலான 99% யாரும் கெடுதல் நினைக்க தோணாது. யாரையும் எங்கேயும் மாட்டி விட தோணாது. எங்கேயும் நம்மளுக்கு தப்பு செய்ய தோணாது. எந்த விதத்திலயும் வந்து பலர் மேல பொறாமை வராது. அந்த பொறாமை தான் நம்மளுக்கு எதிரி குணத்த குடுக்கும். அந்த எதிரி குணம் தான் பழிவாங்கல் குணத்த குடுக்கும். அந்த பழிவாங்கல் குணம் தான் ஒரு உயிரையே நம்ம கொலை பண்ற அளவுக்கு வந்து பழிவாங்கல்ல போய் நிக்கிறோம் பாருங்க. அந்த மாரி குணம்லாம் நம்மளுக்கு வளராம இருக்குன்னா, மனசாட்சி கண்ணியமா மாறணும். அந்த கண்ணியமா மாறுனா இந்த திருப்புகழ் பாடல் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும். அந்த திருப்புகழ் பாடல நான் இப்ப பதிவு செய்றேன். அந்த திருப்புகழ் பாடல்ல அரையனார் பெருமான் குறிப்பிட்டு சொன்ன கோவில் வந்து சுவாமிமலை முருகப்பெருமான் கோவில குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்றேன். முழு பாடல் வடிவும் குரல் வடிவா வரும். சுவாமிமலை முருகப்பெருமான் கிட்ட தான் இந்த பாடல் படிக்கணுமா அப்படின்னா, என்னோட முருகர் ஆராய்ச்சியில உணர்ந்த விஷயம். நீங்க சுவாமிமலை முருகப்பெருமான படத்த நீங்க இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி, நீங்க இருக்கிற இடத்துலயே அந்த பேப்பர வந்து நீங்க ஒரு செவுத்துல ஒட்டி முருகப்பெருமான வழிபடலாம். இல்ல சுவாமிமலை முருகப்பெருமான படத்த நீங்க வாங்கி வழிபடுங்க. எங்கேயுமே முடியல, எனக்கு வந்து உடல் நோய் பிரச்சனை இருக்கு, பயணம் பண்ண முடியாது, பஸ்ல முடியாதுன்றவங்க கூட, நீங்க இருக்கிற இடத்துல இந்த பாடல படிங்க. நம்ம இன்னைக்கு வந்து பெரும்பாலான பிரச்சனைகள வந்து பெரிய பிரச்சனையா மக்கள் சொல்ல வர்றது வந்து பணப்பிரச்சனை. ஆனால் பணப்பிரச்சனையோட பெரிய பிரச்சனை நோய் பிரச்சனை. நோய் பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனை மனப்பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. அத தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்ம வந்து ஒழுக்கத்தோட இருக்கோமா இல்லையா? நம்ம தப்பு பண்ணிட்டோமே. ஒரு சில முருக பக்தர்கள்லாம், "சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். இந்த தப்புனால எனக்கு முருகர் வரம் குடுக்க மாட்டான்னு" கேட்குறப்போ, அவரு என்ன தப்புங்க செஞ்சீங்கன்னு நான் கேட்குறப்போ, அவர் சொல்றப்போ எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். மனிதன் இப்படியெல்லாம் மனசுல குழப்பமா இருக்கானா? நான் சொன்னேன், "ஐயா இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாதுங்கய்யா. இந்த தப்பு நீங்க செய்யணும்னு விதி, அது மூலியமா ஒரு தண்டனை கிடைக்கும்னு விதின்னு இருக்கும்போது, நீங்க அத பண்ணிட்டீங்க. அது நடந்துருச்சு. அது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைய எப்படி கொண்டு போறீங்க? யாருக்கும் பாதிப்பு வகையில கொண்டு போறேன்னு மட்டும் நினைங்க." திருப்பம்புரம் திருப்புகழ்ல 29ஆ பார்க்கக்கூடிய பாடல், கண்ணியம் வேண்டி கண்ணியத்துடன் வாழ கண்ணியத்துடன் இருக்க கந்தனை வேண்டி பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். மறுவே செறித்த குழலார் மயக்கி மதனாகமத்தின் விறகாலே
மயலை எழுப்பி இதழே அறுத்த மலைபோல் முளைக்குள் உறவாகி பெருகாதலுற்ற தமியேனை நித்தல் பிரியாது பட்ச மறவாதே பிழையே பொறுத்துன் இரு தாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாய் அதற்கு உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாளா குளிர்கா மிகுத்த வளர்பூக மெத்து குடகாவிரிக்கு வடபாலார் திருவேரகத்தில் உறைவாய் உமைக்கோர் சிறுவா கரிக்கும் இளையோனே திருமால் தனக்கு மருகா அரக்கர் சிரமே துணித்த பெருமாளே. இந்த பாடலோட எழுத்து வடிவமும் விளக்கமும் குமுதம் பக்தி வார இதழில் வந்திருக்கு. திரும்ப நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது முருக பக்தர்கள் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் எவ்வளோ மோசமான சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும் நான் வந்து உலகத்தில் நான் மட்டும்தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பாடலை படித்து இதுக்கப்புறம் நீங்கள் கண்ணியத்துடன் மனசாட்சியோட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் எந்த மனித ஆன்மாக்கும் துன்பம் விளைவிக்காமல் வாழலாம் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் கிடைக்கக்கூடிய பாடலாக இந்த ஆறுமுகன் பாடல் இருக்கும். இந்த பாடலை குறிப்பிட்ட ஸ்தலம் சுவாமிமலைக்கு முடிகிறவங்க அங்கே போய் படிங்க. அப்படி இல்லைன்னா எங்கே இருந்தாலும் இந்த பாடலை படிக்கலாம். இந்த ஒரு வாரம் தாமதமானதுக்கு நிறைய முருக பக்தர்கள் வந்து எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க வரலன்னு சொல்லிட்டு. இயற்கையாகவே உருவான தாமதம் தான். நான் தவிர்த்தோ இல்லை வந்து குமுதம் நிகழ்ச்சி தவிர்த்தோ குமுதம் குழுமம் வந்து இதை அவாய்ட் பண்ணுறோம் அப்போலாம் எதுவுமே நடக்கலை. இயற்கையாகவே ஒரு பெரிய தடங்கள் உருவாச்சு. போன வாரம் வர முடியல. இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை மாலை வரத்துக்கு பதில் நீங்கள் ஒரு நாள் இந்த காணொலி வந்து கழித்து பார்ப்பீங்க. கூடுமான வரைக்கும் முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தோட கருணையால் வெள்ளிக்கிழமை இது ரெகுலராக வர்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நானும் செய்கிறேன். முருகப்பெருமான் ஆறுமுகம் அப்படின்னு சொன்னாலே இந்த 6ன்ற நம்பர் வந்து ஒரு பெரிய சக்தியாக செயல்பட்டிருக்கு. அது சமீப காலமாக நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்திருக்கேன். அது எல்லாமே அடுத்தடுத்த திருப்பம் தரும் திருப்புகளில் ஒவ்வொரு பகுதியாக நான் சொல்கிறேன். அடுத்தது 30ஆவதாக பார்க்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலோடு சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.